முடியாது, உங்களுக்கும் சொல்ல முடியாது, அமெரிக்கா ஜனாதிபதிக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும் உயிரோடு இருப்பமா இல்லையாண்டு. அதுதான் உயிர் போவதற்கு முன்னால் உலக வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விடயம்தான் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். ஏன் இரவுல இருக்கிற நாம் காலையில உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. وَكَمْ مِنْ فَتًى أَصْبَحَ وَأَمْسَى ضَاحِكًا. எத்தனையோ வாலிபர்கள் காலையிலையும் மாலையிலையும் சிரித்துக் கொண்டிருக்கிறான், விளையாடிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை மறந்து வாழ்றான், தொழுகையை விட்டு வாழ்றான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் கவிஞர் சொல்றார், இரவு இவர் போதையோடு இருக்கிறார், இரவு இவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், சுபகில்லாமல் படுக்கிறார். ஆனால் காலையில அவருடைய கஃன் துணி ரெடியாக இருக்கிறது. எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே, எவ்வளவு கை சேதம். தொழுகை இல்லாமல் மௌத்தானால் எவ்வளவு கை சேதம், போதையோடு மௌத்தானால் எவ்வளவு கை சேதம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிப்பாட்டுவானாம் யார் இந்த உலகத்தில் தொடராக போதை பாவித்தாரோ. அல்லாஹ் எம்மையும் நம்முடைய வாலிப சமுதாயத்தையும் காப்பாற்றுவானாக. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான் இதைத்தான். அல்லாஹ் எச்சரிக்கிறான் இதைத்தான். நீ உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நீ முஸ்லிமே வாலிபனே, முஸ்லிம் வாலிபனே, முஸ்லிம் வியாபாரியே, முஸ்லிம் தலைவரே, முஸ்லிம் உலமாக்களே, முஸ்லிம் சமூகமே, நீங்கள் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டிய மக்கள், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய மக்கள், நீங்கள் உலகத்தில் சொர்க்கத்துக்கு தயாரிப்பு செய்ய வேண்டிய மக்கள். நீங்கள் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் தொழுறோமா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்து யாராவது கையை தூக்குங்க பாப்போம். அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? யாராவது பார்க்கல. எப்ப பார்க்கலாம்? சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் பார்க்கலாம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல 136 இடங்கள்ல அல்லாஹ் மூசா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். எத்தனை இடம்? 136 இடம். குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சொல்லப்பட்டதை போல வேற எந்த நபியுடைய பெயரும் சொல்லப்படவில்லை. சூரத்துல் பக்கரால ஆரம்பித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இமாம் ஓதி இருப்பார், ஜும்மா ஓதிட்டு சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, முதலாவது ஜுஸ்ல வார மூசா அலைஹிஸ்ஸலாம் 30ஆம் ஜுஸ் வரைக்கும் வரார். முதலாவது அந்தஸ்து ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் 3வது அந்தஸ்து மூசா அலைஹிஸ்ஸலாம். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. அல்லாஹ் சொல்றான், மூசா நபி என்னோடு நேரடியாக பேசியவர். உலகத்தில் அல்லாஹ்வோட பேசுறா எப்படி பாக்கியம், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட பேசுற பாக்கியம் இங்க உள்ள ஜனாதிபதியோட பேசுற மாதிரியா அல்லது தலைவர்களோட பேசுற மாதிரியா? உலகத்தையே கட்டியாளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த மன்னாதி மன்னன் அவனோடு தூர் சீனா மலை அடிவாரத்தில் நேரடியாக பேசுபவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரிவாயத்தில் வருது, அல்லாஹ்வோட பேசிட்டு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் காது ரெண்டையும் இப்படி பொத்திட்டு தான் வருவாங்களா. ஏன் தெரியுமா? மனிதர்கள் பேசக்கூடிய சத்தம் கழுத கத்துறதை விட மோசமா கேட்குமா. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கு. இந்த இமாம் தொழுவிக்கிறார், தராவீஹ்ல ஒரு அழகான ஹாஃபில கொண்டு வந்து ஓத வைக்கிறாங்க. பின்னால நிக்கிற ஒரு கூட்டம் தொழுது முடிச்சிட்டு சொல்றாங்க, என்ன அழகான கராத். மக்காவுக்கு போனா இமாம் சுதைசிக்கு பின்னால தொழுறதுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை. ஏன்? அவருடைய குரல் வளம், அந்த குரலுடைய அழகு. அதோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம்
உலகத்திலே அழகான குரல் படைக்கப்பட்டவர் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், யா ஜிபால் அவ்விபி மஅஹு அத்-தைர். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சபூர் வேதம் கொடுக்கப்பட்டவர். ஒரு நாள் நோன்பு பிடிப்பார், ஒரு நாள் நோன்பை விடுவார். வருஷத்துல 6 மாசம் நோன்பு, 6 மாசம் நோன்பு இல்லை. துனியால யாரும் இப்படி நோன்பு பிடிச்சிருக்க மாட்டான். இரும்ப கையால் வளைப்பார். வஅலன்னா லஹுல் ஹதீத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான குரலை கொடுத்திருந்தான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால், ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் மலைகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்குமா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் பறவைகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்குமாம். அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகான குரலை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் பேசினால் எவ்வளவு இன்பமா இருக்கும், எவ்வளவு இன்பமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கு வருமா, சிந்தனைக்கு வருமா? அதான் குர்ஆனோட சொல்றது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அதைவிட இன்பம் வேறு எதுவும் கிடையாது. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசி 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 இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்துட்டு அல்லாஹ்வை பார்க்கும். பேசினா பார்க்கணும்னு ஆசை வருமா இல்லையா? இவ்வளவு பேசிட்டார், அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு சொன்னார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பி அரினி அன்ظுர் இலைக். யா அல்லாஹ், உன்னை கொஞ்சம் காட்டு, நான் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னான், பார்க்க முடியாது. قال لن تراني. உலகத்தில் உங்களால பார்க்க முடியாது. இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பிடிவாதம் தானே, அல்லாஹ் உன்னை பார்க்கவே வேணும். அல்லாஹ் சொன்னான், சரி என்ன பார்க்கணுமா, வலாகின் இன்ظுர் இலல் ஜபல். பக்கத்தில் தெரியக்கூடிய மலையை பாருங்க. பிரம்மாண்டமான ஒரு மலை இருந்தது. அந்த மலை இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையை பார்க்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையை பார்க்கிறார். இப்ப அல்லாஹு தஆலா அவனுடைய ஒளி, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 70 ஒளி திரைகள் இருக்கலாம். 70 ஒளி ஸ்கிரீன் நம்ம கேட்டின் போடுவோமே, அத போல அல்லாஹ்வுக்கு நூறால லைட்டால 70 திரைகள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் நீங்க அல்லாஹ்வை பார்த்திருக்கிறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் 70 ஒளித்திரைகள் இருக்கிறது. அதை நான் ஒன்றை கடந்தாலும் பற்றி கருகி சாம்பலாகி விடுவேன் என்று சொன்னான். அவ்வளவு சக்தி மிக்கவன் அந்த அல்லாஹ். அந்த ஒளியிலிருந்து ஊசியின் ஓட்டை, ஊசியுடைய ஓட்டையின் அளவுக்கு அல்லாஹ் அந்த மலையின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான். فلما تجلى ربه جعله دكا. அல்லாஹ் சொல்றான், அந்த ஒளி இறங்கின உடனே மலை துண்டு துண்டா வெடிச்சு சிதறிட்டான். وخر موسى صعقا. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். மயக்கம் தெளிந்த உடனே தான், யா அல்லாஹ் தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. உன்னை பார்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. அப்ப எங்க பார்க்கலாம் சகோதரர்களே அல்லாஹ்வை எங்க பார்க்கலாம்? உலகத்தில் வட்டி எடுத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வை பார்க்கலாமா? ஹராத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வை பார்க்கலாமா? மற்றவண்ட குறையை தேடிக்கொண்டிருந்தால் அல்லாஹ்வை பார்க்கலாமா? தொழுகைக்கு வராமல் அல்லாஹ்வை பார்க்கலாமா? தொழுகையே இல்லை, அல்லாஹ்வை பார்க்கலாமா? கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வெளிப்படுவான். எல்லாரும் சுஜூது செய்வாங்க. எல்லாரும் அல்லாஹ்வை கண்ட உடனே சுஜூது செய்வாங்க. ஆனா உலகத்துல யார் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யலையோ அவன் முதுக அல்லாஹ் பலகையா மாத்துவானாம்.
சுஜூது செய்யல அவனுக்கு. நீ துனியாவில் உனக்கு தந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தல, கியாமத்துடைய நாளையில உன்னால என்ன பார்க்க முடியாது, எனக்கு சுஜூது செய்ய முடியாது. சகோதரர்களே, உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்காக வாழ்வார்களோ அவர்கள் தான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். நம்ம வாழக்கூடிய காலம், இந்த தேர்தலுடைய காலம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான காலம். அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான காலம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் அல்லாஹ்வுடைய பொறுப்பை தந்த கையில் எடுக்கிற, அல்லாஹ்வுடைய பொறுப்பை தந்த கையில் எடுக்கிற. நாங்கள் செய்வோம், நாங்க தான் செஞ்சது, நாங்க தான் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்தது. அப்ப நீ பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்தது யார்? நீ வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தது யார்? உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எவனும் பாதுகாக்கவில்லை, அல்லாஹ் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இந்த தேர்தல் காலங்களில் யாரையும் நம்பி ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள். வாக்கு போடுறது உங்களோட உரிமை, உங்களுக்கு யாரு விருப்பமா போடலாம். ஆனால் இவரால் தான் முஸ்லிம் சமூகத்துக்கு நலவு நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வால் மாத்திரம்தான் முஸ்லிம்களை பாதுகாக்கலாம். அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, உலகத்தில் நபியை விட பெரிய தக்வாதாரி யாரும் கிடையாது, உலகத்தில் நபியை விட மிகப்பெரிய ஈமான்தாரி யாரும் கிடையாது, உலகத்தில் நபியை விட அல்லாஹ்வை நம்புவர் யாரும் கிடையாது. அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நம்புறண்டா என்ன மட்டும் நம்புங்க, வேற யாரையும் நம்பிடாதீங்க. முஸ்லிம்கள் அல்லாஹ் நம்பாததால தானே சகோதரர்களே இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு உரிமைகள் பறிபோகுது. முஸ்லிம்கள் படைத்தவனை விளங்காததால தானே சகோதரர்களே முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள். முழு உலகத்திலேயும் இஸ்லாத்துக்கு எதிரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களே நீங்கள் முஸ்லிம்களாக வாழுங்கள். அது காலியில் இருக்கிற முஸ்லிமாக இருக்கலாம், மாத்தறையில் இருக்கிற முஸ்லிமாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கிற முஸ்லிமாக இருக்கலாம், எங்க இருக்கிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால், சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன். நல்லவனாக வாழினி, பாவத்தை விட்டு வாழினி, போதையை விட்டு வாழினி, ஹராத்தை விட்டு வாழினி, என்னுடைய கடமையை சரிவர நிறைவேற்றினி. உனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் என்ன தெரியுமா? இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துக்கு வா, உனக்கு முதலாவது நான் தரக்கூடிய ஜூஸ் ஒன்று இருக்குது. என்ன ஜூஸ் தெரியுமா? அது கற்பூர பானம். கற்பூரத்தால் பானம் தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். யாருக்கு? உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மக்களுக்கு. அந்த கற்பூர பானம் ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ். சும்மா ஒரு கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ்ல அல்ல, அல்லாஹ் சொல்கிறான் அது ஆறாக ஓடுமாம். சொர்க்கத்தில் ஆறாக நீரூற்றாக ஓடுமாம். யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. சொர்க்கவாதிகள் சகோதரர்களே கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்களாம். கம்பு அவங்க இப்படி காட்டினா இந்த பக்கம் ஓடுமாம், இப்படி காட்டினா இந்த பக்கம் ஓடுமாம். எந்த பக்கம் எல்லாம் அவர்கள் காட்டுகிறார்களோ அந்த பக்கம் எல்லாம் அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்குமாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய முதலாவது காரணம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அப்படியாக மாற்றுவானாக. யூஃபூன பின்னதர். முதலாவது காரணம் அவர்கள் ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றுவார்கள்.
நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள், ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இரண்டாவது காரணம் சகோதரர்களே, அவர்கள் உலகத்தை பயப்பட மாட்டார்கள், அவர்கள் பயப்படுவார்கள் ஆகிரத்துடைய நாளை பயப்படுவார்கள். பயங்கரமான ரொம்ப மோசமான அந்த கியாமத்துடைய நாளை அவர்கள் பயப்படுவார்கள். மூணாவது காரணம் அல்லாஹ் சொல்கிறான், சாப்பாடு கொடுப்பார்கள். சாப்பாடு அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வோடு உள்ள நேசத்தின் காரணமாக 3 கூட்டத்தார்களுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள். கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? காலியில மாத்திரையில வெள்ளிக்கிழமையில சாப்பாடு கொடுக்கிறதுக்கு சொல்ல தேவையில்லை. மாஷா அல்லாஹ் சாப்பாடுக்குண்டு கந்தூரிக்குண்டு பெயர் போன ஊர்கள், விருந்தோம்பலுக்கு பெயர் போன ஊர்கள், மாஷா அல்லாஹ். ஆனால் நம்முடைய சாப்பாடுகள், நம்முடைய விருந்துகள் எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நீ 3 பேருக்கு கொடு, நீ 3 பேருக்கு கொடு. முக்கியமாக உனக்கு சொர்க்கத்தில் நான் அந்தஸ்துகளை தாரேன். முதலாவது யார்? மிஸ்கீனா, ஏழை. ஏழை, வசதி இல்லாதவன், மிஸ்கீன். இன்னைக்கு சாப்பாடு கூப்பிட்டா, வலிமாக்கு கூப்பிட்டா, சிலர்கள் வலிமாக்களை பார்த்தா எல்லாம் BMW, பென்ஸும் பிராடோவும் பிரீமியோவும் வலிமாக்கு வார ஆக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ருல் வலீமதி வலீமா, வலீமாவுல ஆக கெட்ட வலீமா, வலீமாவுல ஆக கெட்ட வலீமா யுதுஆ இலைஹல் அக்னியா, பணக்காரர்களை மாத்திரம் கூப்பிட்டு கொடுக்கப்படும் சாப்பாடு உலகத்தில் ரொம்ப கெட்ட சாப்பாடு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்கிறீங்களா, கட்டாயம் அதில் ஏழை இருக்க வேண்டும், வசதி இல்லாதவன் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நியத்து வையுங்கள், இந்த சாப்பாடை நான் ஏழைக்கு பங்கு வைப்பேன். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வயதீமா. இரண்டாவது யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? யத்தீமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். யத்தீம் என்றா யார்? அனாதை. அனாதை, தகப்பன் இல்லாத குழந்தை. தகப்பன் இல்லாத குழந்தைதான் இஸ்லாத்தில் அனாதை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உலகத்தில் அனாதையை பொறுப்பெடுப்பானோ கியாமத்துடைய நாளையில் நானும் அவனும் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். முதலாவது யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? மிஸ்கீன், ஏழை. இரண்டாவது யாருக்கு கொடுக்கணும்? அனாதை. மூணாவது அசீரா. மூணாவது யார்? அசீர். அசீர் என்றால் யார்? கைதி. கைதி, ஜெயில் கைதிகள், இவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். முக்கியமாக يوفون بالنذر ويخافون يوما كان شره مستطيرا ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம்? சொர்க்கவாதிகள், உலகத்தில் உள்ள சொர்க்கவாதிகள், நாங்க ஏழுக்கு பேருக்கு புகழுக்கு கொடுக்கல, கொடுத்த சாப்பாடு யாருக்காக தெரியுமா? இன்னமா நுத்இமுகும் லிவஜில்லாஹ். ஏழைக்கு சாப்பாடு கொடுத்ததும் பணக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. சொல்லுவார்களாம், சாப்பிட்டவர்களுடைய ஜஸாக்கல்லாஹு கைராவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் நாங்க சாப்பாடு கொடுத்தோம் தெரியுமா? ஏன் நாங்க ஃபர்துகளை நிறைவேற்றினோம் தெரியுமா? இன்னா நகாஃபு மிர் ரப்பினா, நாங்கள் பயப்படுகிறோம், யௌமன் அபூசன் கம்தரீரா, பயங்கரமான பயங்கரமான படுபயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளை நாங்கள் பயப்படுகிறோம்.
சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில யாரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. கியாமத்துடைய நாளையில யாரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. நான் இப்ப ஓதி காட்டின வசனங்கள் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் 2வது ரக்காத்துல ஓதுற வசனங்கள். அர்த்தத்தை விளங்கினா எவ்வளவு இன்பமா இருக்கும் தொழுகை. அர்த்தத்தை விளங்கினா தொழுகை எவ்வளவு இன்பமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் ஃபர்லுகளை நிறைவேற்றினீர்களா? ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு சாப்பாடு கொடுத்தீர்களா? கியாமத்துடைய நாளை பயப்பட்டீர்களா? உங்களை நான் அல்லாஹ் சொல்கிறான், நான் பொறுப்பெடுக்கிறேன் உங்களை அந்த கியாமத்துடைய நாளையின் கெடுதியை விட்டும் நான் காப்பாற்றுவேன். உலகத்தில் உள்ள தலைவர்கள் வாக்கு தந்தால் மாற்றம் செய்வார்கள். அல்லாஹ் வாக்கு தந்தா மாற்றம் செய்வானா சகோதரர்களே? அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் கொடுத்த வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். வலக்காஹும் நப்ரத்தன் வஸுரூரா, கியாமத்துடைய நாளையில் இப்படியான நல்ல மக்கள் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சிரிப்புதான். மௌத்தானதுக்கு பின்னால் யார் சிரிக்கிறாரோ அவர் நிரந்தரமாக சிரித்துக் கொண்டே இருப்பார். மௌத்தானதுக்கு பின்னால் யார் அழுகிறானோ அவன் நிரந்தரமாக அழுது கொண்டே இருப்பான். மரணத்துக்கு பின்னால் கியாமத்துடைய நாளையில் சிரிக்க வேண்டும் என்று யாருக்காவது ஆசையா? உலகத்தில் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழுங்கள். தனியில உட்கார்ந்து அழுங்க, தஹஜ்ஜுத்ல அழுங்க, வித்ர்ல அழுங்க, தொழுகையில அழுங்க, சுஜூதுல அழுங்க. கியாமத்துடைய நாளையில சிரிப்பீங்க நீங்க எல்லாம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த புள்ள. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு டொய்லெட்டுக்கு தண்ணி கொடுத்தவர். தஹஜ்ஜுத்ல எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கையை வைத்து சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனை படித்து கொடுப்பாயாக, குர்ஆனை படித்து கொடுப்பாயாக. முஃபஸ்ஸிரீன்களின் தலைவராக மாறினார். நபியுடைய பாசறையில் வளர்ந்த பிள்ளை. தாயிஃப்ல தான் கடைசி காலத்தில் வாழ்ந்தார். அவருடைய கபரும் தாயிஃப்ல தான் இருக்குது. சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அழுது 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 எந்த அளவுக்கு அழுவார் என்று சொன்னால், அழுது 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 கண்ணுல 2 கோடு வந்திருக்கு. கண்ணுல 2 ரோடு மாதிரி கோடே இருக்குமாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். கடைசி காலத்துல கண் பார்வையும் போய்த்து மௌத்தாகினார். குளிப்பாட்டினாங்க, கஃபன் செய்தார்கள். கஃபன் செய்து ஜனாசாவை வைத்திருக்கிறார்கள். ஜனாசாவை வைத்திருக்கிறார்கள். எங்கே இருந்து ஒரு பறவை பறந்து வந்தது. இது நான் கட்டி சொல்லக்கூடிய சம்பவம் அல்ல. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் தாயிஃப்ல இருக்குது. அந்த கபர்ல திட்ட தெளிவாக இந்த வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள். போனவர்களுக்கு தெரியும், அடுத்த முறை போனால் பாருங்கள். எங்கே இருந்து ஒரு வெள்ளை கலர் பறவை உண்டு கஃன் துணிக்குள்ள பூந்துச்சு. பூந்தா வெளியே வரும் பார்த்தாங்க, பறவை வெளியே வரல. கஃனுக்குள்ள இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் வந்துச்சாம். என்ன சத்தம்? என்ன குர்ஆன்? என்ன ஆயத்? சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி ஆயத். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ அமைதியான ஆத்மாவே, சாந்தமான ஆத்மாவே, நிம்மதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பு அல்லாஹ்வின் பக்கம் வா. சுப்ஹானல்லாஹ். ராபியா, சந்தோஷமாக வா. வமர்தியா, ராபியத்தம் மர்தியா, அல்லாஹ்
உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையில் வா, ஃபதுஹுலி ஃபீ இபாதி, இந்த அடியார்களுக்குள் நுழைந்து கொள், வதுஹுலி ஜன்னதி, இந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள் என்பதாக கஃன் துணிக்குள்ளிருந்து சத்தம் வந்ததாம். சொர்க்கவாதி நம்ம மௌத்தானா நம்மள கஃன் செஞ்சு வச்சா நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. துனியா துனியா துனியாண்டு அலைகிறானே ஒரு கூட்டம். அல்லாஹ்வை மறந்து அலைகிறான், தொழுகையை மறந்து அலைகிறான். பணம் 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 பணம். ஒரு ஊர்ல ஒரு பெண் மௌத்தானா, அந்த பெண்ணுடைய ஜனாசால இருந்த காது பூ வெளியே வரல. குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சாம்? காதை வெட்டி நகையை கலட்டி எடுத்தார். எப்படி மிருகம் எல்லாம் உலகத்துல வாழுது? மௌத்தானா சட்டம் என்ன? ஷரியாவுடைய சட்டம் என்ன? மௌத்தானா நகை கலந்து வரலையா, நகையோட வச்சு அடக்க வேண்டியது. ஒரு துண்டு காது உர்றான் இல்ல, நம்மளுக்கு என்னத்தை தரப்போறான் சகோதரர்களே? மௌத்தானா. அதான் ஜெங்கிஸ்கான் உலக வரலாற்றில் மிகப்பெரிய அநியாயக்காரன். மங்கோலிய பேரரசு தாத்தாரியர்கள் பக்தாதில இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் 1,20,00,000 கிதாப் பக்தாதில். எவ்வளவு கிதாப்? 1,20,00,000 கிதாப். முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய லைப்ரரி பக்தாத்ல இருந்துச்சு. அவ்வளோ கிதாபையும் பத்த வச்சு சாம்பல எடுத்து திஜிலா நதி, டைக்ரீஸ் நதி ஈராக்ல ஓடுது, அந்த நதியில கொட்டினாங்களாம். ஒரு வாரமாக 6 கருப்பாக ஓடிச்சான். இந்த அநியாயத்தை எல்லாம் செஞ்சு உலகத்தையே ஆண்டவன் தான் அந்த ஜெங்கிஸ் கான். மங்கோலியா பாசையில ஜெங்கிஸ் என்று சொன்னா, ஜெங்கிஸ் என்றா உலகம், கான் என்று சொன்னா தலைவர், உலகத்துக்கே தலைவன் என்று அவனுக்கு பேர் வச்சாங்க. வரலாறுல எழுதுறாங்க உலமாக்கள். சக்கராத்துல சொன்னானாம் இந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போகல, முஸ்லிம்கள ஜனாசாவாக இருந்தாலும் காபிர்கள ஜனாசாவா இருந்தாலும் எப்படி கொண்டு போற? கையை எப்படி கட்டி தானே கொண்டு போற? அவன் சொன்னானா, எந்த கை ரெண்டையும் கீழே தொங்க போட்டு கொண்டு போங்க. ஏன் தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும். இவன் உலகத்தை ஆண்டும் வெறும் கையோட தான் கபருக்கு போறான். இந்த புத்தி இப்ப வரலாட்டி வேலல்ல சகோதரர்களே, வேலல்ல. அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சக்கராத்துல சொன்ன வார்த்தை பிரபல்யமான கவிதை. ஹாரூன் ரஷீத் என்ற மன்னர் ஒவ்வொரு நாளும் அரசியல் நடத்தியது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில அரச சபைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலமாக்களை கூப்பிட்டு நரகத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, அல்லாஹ்வை பத்தி பயான் பண்ண வச்சு தாடி நலையும் வரைக்கும் அழுதுதான் அரசாங்கத்தை அன்றைய நாள் ஆரம்பிப்பார். ஒவ்வொரு வருஷமும் 400 உலமாக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்புவார். ஒரு வருஷம் அவர் ஹஜ்ஜிக்கு போவார், அடுத்த வருஷம் ஜிஹாதுக்கு போவார். தந்த சொந்த பணத்தால லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் சதகா செய்வார். இப்படி தலைவர்கள் இருக்கிறாங்களா உலகத்தில்? இப்ப சொல்லுங்களே 1400 வருடம், 1200 வருடம், 1000 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் அவர்கள் மௌத்தாகி மண்ணுக்குள்ள போயும் அவங்களோட பெயர்கள் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன்? ஆட்சி கிடைச்சும் அல்லாஹ்வை மறக்கல், அதிகாரம் கிடைச்சும் அல்லாஹ்வை மறக்கல்ல. உலகத்தில் அல்லாஹ்வுக்காக நாங்க வாழ்ந்தா சகோதரர்களே, ஒரு நாளும் நாங்க வெறுங்கையோட கபருக்கு போக மாட்டோம், அமல்களை அள்ளி கொண்டு போவோம் கபருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகியும் ஆட்சி செய்தவர். எப்படி ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான்? எப்படி ஆட்சி? எறும்பு பேசினா வழங்கும்,
பறவை பேசினா விளங்கும், கோழி கதைத்தால் விளங்கும், மிருகங்களுடைய எல்லா பாசையும் தெரியும், பறவைகளுடைய எல்லா பாசைகளும் தெரியும். ஜின்கள் அடிமை, ஷைத்தான்கள் அடிமை, பறவைகள் அடிமை, மிருகங்கள் அடிமை, காற்று அடிமை, முழு உலகத்தையும் அல்லாஹ் காலடியில கொண்டு வந்து கொடுத்திருந்தான். ஆனா உள்ளத்துல இருந்தது அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய அன்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தது பலஸ்தீன்ல. பலஸ்தீன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். பலஸ்தீன்ல இருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது யமன் தேசம். யமன், யமன்ல தான் பல்கீஸ் மகாராணி வாழ்ந்தா. பல்கீஸ் மகாராணி, இதெல்லாம் குர்ஆன்ல வர சம்பவம். ஒவ்வொரு ஆயத்தா ஓதி காட்டி எனக்கு பேசுறதுக்கு நேரம் போதாது. குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். பல்கீஸ் மகாராணி சூரியனை வணங்கியவள். ஒரு பறவையின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து இப்ப இஸ்லாத்தை ஏற்பதற்காக பல்கீஸ் ராணி யமன்ல இருந்து பலஸ்தீனுக்கு வாரா தன்னுடைய பிரதானிகளை கூட்டிக் கொண்டு. 3000 கிலோமீட்டருக்கு அங்காலதான் இருக்குது அவட சிம்மாசனம். பல்கீஸ் ராணியுடைய ஃபேமஸே விசேஷமே அவட சிம்மாசனம் தான். ஏன் தெரியுமா? அப்படி ஒரு சிம்மாசனம் யாருக்கும் இருக்கலையா. ஒரு தட்டு தங்கத்தால, ஒரு தட்டு வெள்ளியால, அடுத்த தட்டு மாணிக்கம், அடுத்தது மரகதம், அடுத்தது வைரம், அடுத்தது வைரூலியம், நவரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வலஹா அர்ஷுன் அதீம். பிரம்மாண்டமான சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரி தான் யாரு? பல்கீஸ் மகாராணி. இப்ப பல்கீஸ் ராணி சுலைமான் நபியுடைய அரண்மனைக்கு நெருங்கிட்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரச சபையில உட்கார்ந்திருக்கிறாங்க. இருந்த ஆக்கள்கிட்ட கேட்டாங்களாம், ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா قبل أن يأتوني முஸ்லிமீன். பல்கீஸ் ராணி என்னுடைய சபைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால் யாருக்கு முடியும் சிம்மாசனத்தை கொண்டு வந்து தாரதுக்கு? அவர் சிம்மாசனம் எனக்கு வேணும். இப்ப இந்த காலத்துல நடக்குமா? நான் இப்ப இங்க வாரன், என்ன ஊருது? நுகதுவ. நுகதுவ காலி, காலிக்கு வந்தாச்சு. நான் சொல்றேன், சாய்ந்த மருதில் இருக்கக்கூடிய நான் உட்கார்ற புட்டுவத்தை இப்பனை கொண்டு தரணும்டா உலக சக்கரவர்த்தியில் சேர்ந்தாலும் யாராலையும் கொண்டு தரையில நடக்குமா? சொல்லுங்களேன், சாத்தியமா? சாத்தியம் இல்ல, அசாத்தியம். சுலைமான் நபியுடைய அரச சபையில் இருந்தது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஜின். அந்த ஜின்னுடைய பேர் இஃப்ரீத். இஃப்ரீத் என்ற ஜின். அது சொன்னிச்சாம், அரசரே, சுலைமான் நபியே, நீங்க உங்களோட சிம்மாசனத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால் நான் பல்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து தாரேன். நீங்க சிம்மாசனத்துல இருந்து எழும்புறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? இருந்தாச்சு, எழும்பியாச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அதை விட அவசரமா வேணும். எப்படி அதிகாரம், எப்படி ஆட்சி, எப்படி பவர்? இந்த பவர் இப்ப யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தா சுப்ஹானல்லாஹ், அவன் கால் நிலத்துல படாது. அந்த சபையில் இருந்த ஒரு ஆலிம், இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஒரு அல்லாமா, அவருடைய பெயர் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க ஆசிப் பின் பர்கியா. அவர் சொன்னாராம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால் 3000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொண்டு வந்து தரலாம் அல்லாஹ்வுடைய உதவியால். சொல்லி முடிஞ்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறக்கிறார்கள். நிலத்தை பொளந்து கொண்டு பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனம் மேல வருது. இத பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பாத்தீங்களா எப்படி பவர் என்ற ஆட்சி? சொல்லல ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்ற அல்லாஹ் போட்ட பிச்சை என்று சொன்னான்.
இது அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை, அவனுடைய அருள். அவன் என்னை சோதிக்கிறான், நான் நன்றியுள்ள அடியானா நன்றி கெட்ட அடியானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்ந்தால் 3000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள சிம்மாசனத்தை கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முதல் அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து சேர்க்கலும் என்றால் ஏன் காலியில் இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு பாதுகாக்க இயலாதா? ஆனால் காலி முஸ்லிம்கள், இலங்கை முஸ்லிம்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்குரிய முஸ்லிம்களாக வாழ வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்குரிய மக்களாக வாழ வேண்டும். ஆக முக்கியமான விடயம்தான் இந்த ஊரில் 100க்கு 100% தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். ஹராமான பாவமான காரியங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கக்கூடிய காரியங்கள் ஊர்ல நடக்காம காப்பாற்றும். இது உலமாக்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, தாயிக்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது. ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது. ஆக முக்கியம் சமூக ஒத்துமை. சமூக ஒத்துமை, ஒத்துமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் நமக்கு. நான் பயானத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே ஒரு சகோதரர் சொன்னார், அதுல எங்கட ஊர்லண்டா மாஷா அல்லாஹ் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறாங்க. கொள்கை உள்ளத்தில் இருக்கட்டும், முகத்துல சிரிப்பு இருக்கும். சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, முசாபா செய்யுங்க, உள்ளத்தில் இருக்கட்டும். 1000 கொள்கை பரவாயில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் கருத்து வேற்றுமை இருந்தது. ஆனால் அவர்கள் சொந்தத்துக்காக, சொந்த காரியத்துக்காக சண்டை பிடிக்கவில்லை. யார் இந்த சமூகத்தின் ஒற்றுமையை நாசமாக்குவானோ அவனுக்கு நல்ல மௌத்து கிடைக்காது, நல்ல மௌத்து கிடைக்காது. தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய சொந்த லாபத்துக்காக சமூக ஒற்றுமையை நாசமாக்குறார்கள். இஸ்லாமிய வரலாறுல முதலாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் குழப்பம் வந்துச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல நின்று குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுல அபூ ஜஹ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் எழும்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்த அசாவை பறிச்சு முட்டுக்கால்ல வைத்து உடைத்தான். உடைச்சு வீசிட்டு சொன்னான், இவரை மிம்பர்ல இருந்து உடனடியா இறக்கும். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன், அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்தவர். அதே மதீனாவுல முஸ்லிம்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம பஞ்சத்துல வாழ்ந்த காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த சேவை கியாமத் நாள் வரைக்கும் மறக்காது. இன்றைக்கும் போய் பாருங்க, மதீனாவுல தாருஸ் சலாம், தரீகுஸ் சலாம், சலாம் ரோடுக்கு அங்கால ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்ல பேர் என்ன தெரியுமா? ஃபுந்துகு வக்ஃபி உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வக்ஃபால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல். என்ன வக்ஃப் அது? என்ன வக்ஃப் அது? நேத்து முந்தநாத்து நடந்த வக்ஃப் அல்ல அது. 1400 வருடங்களுக்கு முன்னால் மதீனாவுல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருந்த நேரம் ஒரே ஒரு மனிதர், ரூமா என்று சொல்லக்கூடிய யூதன், அவன்கிட்ட மாத்திரம் தான் ஒரு கிணறு இருந்துச்சு. அதுலதான் நல்ல தண்ணி இருந்துச்சு. தண்ணிய சல்லிக்கு வாங்கணும் முஸ்லிம்கள். எப்படி? தண்ணிய சல்லிக்கு வாங்கணும். இன்னைக்கு மதீனாவுல ஜம்சமே இருக்கு. மக்காவுல கூட கரைச்சப்படுத்துவான், ஜம்சம் எடுக்க போகல. மதீனாவுல எந்த கரைச்சலும் இல்லாம ஜம்சம் எடுக்கலாம் தாராளமா. டைரக்டா லைன் வந்திருக்குது மதீனாவுல. சுப்ஹானல்லாஹ். நாயகத்துடைய பூமி, அருள் பூமி, சொர்க்க பூமி, ஒளியால் இலங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மதீனா. ஆனா அந்த காலம் அப்படி அல்ல, அந்த காலம் அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூமா கிட்ட போனாங்க. ரூமா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உனக்கிட்ட மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்குது. இந்த கிணத்தை அத்தபீஉஹா பிஐனின் ஃபில் ஜன்னah, இந்த கிணத்தை தருவியா? இந்த கிணத்தை தருவியா? சொர்க்கத்துல நான் உனக்கு தண்ணி எடுத்து தாரேன். யூதன் தருவானா? அவனுக்கு என்ன தெரியும்? சொர்க்கம் நரகம் அதெல்லாம் தரையலான்ட்டான். தரையலாது. இந்த செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு வந்துச்சு.
ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கணத்தை நான் வாங்கி தந்தால் எனக்கு சொர்க்கத்தில் தண்ணி எடுத்து தருவீங்களா நாயகமே? சொன்னாங்க, நிச்சயமாக எடுத்து தாரேன் உஸ்மான். அப்படியா? ஓடி வந்தாங்க, கணத்தை தான், சல்லிக்குத்தான், விற்க மாட்டேன். சும்மா சல்லிக்குத்தானே, விற்க மாட்டாய். 35,000 வெள்ளிக்காசுகள் அள்ளி வீசினாங்க. என்ன புடி? 4 வருஷத்துக்கு முன்னால 5,000 ரூபாய் தாளுக்கு நீங்க வாங்கின சாமான இப்ப வாங்கலுமா? சொல்லுங்களேன். 4 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால 5,000 ரூபாய் தாளை கொண்டு போனா 2 பேக் நிறைய சாமான் வாங்கலாம். இப்ப ஒரு பேக்குக்கும் சாமான் வாங்கலாம். நான் சொல்ற கதை 1400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதை. 1400 வருடங்களுக்கு முன்னால் 35,000 வெள்ளிக்காசின் எவ்வளவு பெருமதி? பிரிட்டிஷ் மகாராணியும் அவ்வளவு சல்லி கொடுத்து தண்ணி வாங்கியிருக்க மாட்டா உலகத்துல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினார். வாங்கி சொன்னார், யா ரசூலல்லாஹ், தண்ணி வாங்கியாச்சு, ஜஅல்துஹா லில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் தாராளமாக தண்ணி குடிக்கட்டும். அவ்வளவு பெரிய கொடை வள்ளல் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சதகா ஜாரியா. இன்றைக்கும் அந்த கிணறு இருக்குது. நாங்க போய் பார்த்தோம். அந்த ஈச்சன் தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்துல ஒரு ஹோட்டலே நடக்குது. இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள். அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு பள்ளியை உருவாக்கினீங்களா? அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு மதரசாவை உருவாக்கினீங்களா? நீங்க மௌத்தாகினாலும், நீங்க கபருக்கு போனாலும் அல்லாஹ் வேற மக்களை வைத்து அதை நடத்தாட்டுவான் கியாமத் நாள் வரைக்கும். இதுதான் சொல்ற, அல்லாஹ்வுக்காக வாழுங்க, அல்லாஹ்வை நம்புங்க. இப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் வைத்து கேவலப்படுத்தினா அல்லாஹ் விடுவானா சகோதரர்களே? அவன் முட்டுக்கால்ல ஒரு புண் வந்துச்சு. ஒரு புண், உடம்பு ஃபுல்லா புளித்தே அவன் செத்து போய்த்தான். சமூக ஒத்துமையை யார் குலைப்பார்களோ அவர்களுடைய முடிவு இதுதான். ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹு தஆலா தந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப மௌத் வரும், எப்ப கபருக்கு போவோம், எப்ப ஜனாசாவாக மாறுவோம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பயான்கள், இந்த ஏற்பாடுகள் எங்கே இருந்தோ என்ன கொண்டு வந்து இங்க பயான் பண்ண வைக்கிறாங்க. ஏன் சும்மா பயான் கேட்கிறதா? ஊர்ல அமல் செய்யக்கூடிய மக்கள் உருவாகணும், ஊர்ல தொழுகையாளிகள் உருவாகணும், ஊர்ல நல்லவங்க உருவாகணும். அல்லாஹ்விடம் கையை ஏந்தினால் துஆ கபூலாக கூடிய மக்கள் இந்த ஊருக்கு தேவை. அது மட்டும்தான் இங்க தேவை, வேறொன்றும் தேவையில்ல. ஒற்றுமையாக வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக வாழ்வோம். குறிப்பாக வாலிபர்களை காப்பாற்றுங்கள். வாலிபர்கள் தான் இந்த காலத்துல ஆக முக்கியம். கவலையான செய்தி, எங்க போனாலும் சொல்ற செய்திதான் வாலிபர்கள், வாலிபர்களுடைய நிலைமை. சகோதரர்களே, வாலிபர்கள் பாவம், போதைக்கு அடிமை. எவ்வளவு கவலையான செய்தி சகோதரர்களே, எவ்வளவு கவலையான செய்தி. ஒரு ஸ்கூல்ல 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொடியன், 4ஆம் வகுப்பு படிக்கிற பொடியனுக்கு எத்தனை வயசு? ஒரு 12 வயசு இருக்குமா? 4ஆம் வகுப்பு படிக்கிற பொடி, 12 வயசு பொடி என்ற பேக்ல இருந்து போதை வஸ். ஆசிரியர், டீச்சர் சொல்றார், பிரின்சிபல் கூப்பிட்டு வாப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சா வாப்பா சாதாரணமா சொல்றாராம், அது நான் கடலுக்கு கொண்டு போறத மகன் மாறி கொண்டு வந்துட்டேன். எவ்வளவு சீர்கட்ட நிலைமை, எவ்வளவு கைசேதமான நிலைமை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணுமா? நல்ல மக்களை உருவாக்குங்க, உலமாக்களை உருவாக்குங்க, வஹியை சுமக்கக்கூடிய மக்களை உருவாக்குங்க, குடும்பத்தில் தீன சுமக்கக்கூடிய மக்களை உருவாக்குங்க. அல்லாஹ்வுக்காக பாடுபடுங்க, தீனுக்காக பாடுபடுங்க. உங்களுக்கு சொத்து செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய வழியில செலவழிங்க, சதகா ஜாரியாக்களை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட இந்த உலகத்தில் வாழலாம், சக்கராத்துல கலிமாவோட மௌத்தாகலாம். முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாய்மார்களை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நல்ல மக்களையும் அமைப்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 100க்கு 100% தொழுகையாளிகளை யா அல்லாஹ் இந்த மஹல்லாவில் நீ உருவாக்குவாயாக, உனக்கு வழிபடக்கூடிய மக்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் நிர்வாகங்களை கபூல் செய்வாயாக, தீனுடைய பணிகளை தொடர்ந்து இந்த மஹல்லாவில் நீ கபூல் செய்து நடக்க செய்வாயாக.
எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில் ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.